இனிய காலை வணக்கம். டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் தங்கள் வளங்களை பாய்த்து தங்கள் எதிர்பார்ப்புகளை அடைய தாங்களே முயன்று வெற்றி பெற இன்றைய சிந்தனையாக பின்விளைவை பற்றியோ நாளையை பற்றியோ சிந்திப்பவர் தோற்பதில்லை. இதுதான் தலைப்பு. ஆராக்கள் தோற்க மாட்டோம். பின்விளைவை பற்றியோ நாளையை பற்றியோ சிந்திப்பவர் தோற்பதில்லை. அதாவது செயல் ஒன்றின் பின்விளைவையும் விடிந்தால் எப்படி முகம் கொடுப்பது என்பதையும் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும் என்பதை விளக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஆகவே நியூட்டனின் 3ஆம் விதி என்று ஒரு விதி படிப்பிச்சிருக்கோம். அப்போ நாங்கள் பக்கத்தில் உள்ள பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செய்வது, ஒரு அடிச்சு விடுவோம் முகத்தில். அப்போ கொஞ்சம் சுவக்கும். எப்படி இருக்கு நியூட்டனின் 3ஆம் விதி என்று கேட்டு படிச்ச ஞாபகம் இருக்கா? எல்லாரும் படிச்சு. ஒரு தாக்கத்துக்கு சமணம் எதிர்மான மறுதாக்கம் தான் அந்த முகத்துல காட்டுற மாற்றம். அன்று படிச்சுனாங்களோ இல்லையோ, எல்லா பிள்ளைகளும் படிச்சிருக்கு, எல்லா பள்ளிக்கூட டீச்சர்ஸுக்கும் தெரியும். ஆகவே ஒரு செயலின் விளைவு நாங்கள் அப்படி படிச்சிருக்கோம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில். ஆகவே இவ்வாறுதான் வாழ்க்கையிலையும் நாங்கள் வாயை திறந்து விட்டா கொட்டுற வார்த்தைகள் இருக்கு. அது எத்தனை பேரை குத்தும், எத்தனை பேரை தாக்கும், எத்தனை பேர்ட்ட உள்ளத்தை புண்ணாக்கும் என்று முதலே யோசிக்குவோம். மாற்றாருக்கு நாங்கள் ஏதாவது தவறுதலை செய்து விட்டா அவருக்கு ஏற்படும் பாதிப்பை நாங்கள் சிந்திக்குவோம். மாற்றாரை நாங்கள் கொஞ்சம் வன் சொல் பாவிச்சு ஏசி பேசி விட்டோம்டா அவர்களுடைய வெறுப்பு இருக்கല്ലോ மனத்துல, அதன் விளைவாக அவர்கள் எங்களுக்கு திருப்பி அடிப்பார்களா மூஞ்சியை பொத்தி, அல்ல எங்களுக்கு இனிமேல் உறவை பண்ணி அவனை விட்டுட்டு போகிற விளைவையும் தெரிஞ்சு கொள்ளும். இதுதான் ஒரு செயலின் விளைவை அறிதல் என்று வாழ்க்கையில் அனுபவிக்க இப்படி வரும். அப்போ ஒரு செயலுக்கான விளைவை சிந்திக்கும். அதே போலதான் நாளைய பற்றி சிந்திப்போம். இன்றோட என்ற வாழ்க்கை முடியாது. ஆனால் 500 வயது இருப்பேன் என்றால் நாளைக்கு வேணும், நாளை ஒன்றைக்கு வேணும், அடுத்த நாளை. இப்போ நாளைய பற்றி சிந்திக்கணும். நாளைக்கு நான் நன்மதிப்புள்ளவனாக இருந்தால் தான் எங்கட வீட்டு முன் தெருவால போகலாம். நாளைக்கு 4 காசு வச்சிருந்தா தான் என்னவா இருக்கலாம், 3 நேரம் விழுங்கலாம், தின்னலாம், குடிக்கலாம். அப்ப நாளைய பற்றி சிந்திக்காமல் நாக்கு இருக்குன்னுட்டு எதையும் பேச முடியாது, சொல்ல முடியாது, கைகால் இருக்குன்னு எதையும் செய்ய முடியாது. இன்றையோட கதை முடிவதில்லை, எங்கட கதை முடியாது. அப்ப ஒரு செயலுக்கான விளைவு, அதனால ஏற்படுகிற அறுவடை தெரிஞ்சிருக்கணும். ஒரு கைவசம் அடிப்படையில கைக்கு காசு, பொருள், வண்ணம், வருமானம் என்ற எண்ணம் இருந்தால் தான் நாங்கள் நாளைக்கு வாழலாம் என்று சிந்திக்கணும். இப்படி சிந்திக்கிற எவருமே தோற்பதில்லை. அதுதான் இன்றைய சிறப்பு. அது பின் விளைவை பற்றியோ நாளைய பற்றியோ சிந்திப்பவர் தோற்பதில்லைன்னு இவ்வளவு நீங்கள் அலச நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மூளை இருக்கு. ஒருவரின் மூளை 1400 கிராம் அல்லது 1,4 கிலோகிராம் மூளை. எல்லாரும் வளர்ந்த ஆகல இல்லை. அப்ப வித்தியாசம். ஆணுக்கு வேற மூளை, பெண்ணுக்கு வேற மூளை இல்லை. மூளை சால்கள் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன இதா இருக்கும், படிச்சிருப்பீங்க. பெண்ணுக்கு கூட ஆணுக்கு கூடவும் இல்லை, எல்லாருக்கும் சமனாத்தான். அவை நாங்க சிந்திக்கிற ஆற்றலை வச்சுத்தான் மூளை விருத்தியாகும். நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கணக்கு சம்பந்தமான விளையாட்டு பொருட்களை வேண்டி கொடுங்கோண்டேன்னு சொல்கிறோம், மூளை விருத்தியாகும். நாங்கள் சிந்திக்கும் போது அறிவாளிகளோட சேர்ந்து கதையுங்கோ, அறிவு பெறுவோம். நல்ல மனிதர்களோடு சேர்ந்து பழகுங்கோ, நல்ல பழக்க வழக்கம் வரும் என்று சொல்கிறோம். அவை நாங்கள் எங்களோட மூளைக்கு எவ்வாறு வேலை கொடுக்குறோமோ அதன்படிக்குத்தான் மூளை விருத்தி ஆகிறது. அதன்படிக்கு ஆணும் பெரிய ஆளாக வரலாம், அதன்படிக்கு பெண்ணும் பெரிய ஆளாக வரலாம். இங்கு பாகுபாடு இல்லை, அறிவுக்கு பால் வேறுபாடு இல்லை. அவை சுருக்கமாக சொல்லுகிறேன். புகைத்தலை விடுங்கள், மற்ற மது அருந்துகளை விடுங்கள், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற எல்லை மீறாம் வாழப்பழங்கள், விடிஞ்சால் சமூகத்துக்கு எப்படி முகம் கொடுப்பதுன்னு மேற்படி சிந்திக்கவும். இதுதான் வாழ்க்கையில நல்லொழுக்கங்களை பற்றி பார்க்கும். நல் வருவாய், நல் எண்ணங்கள், நல்ல அடித்தளம் இருந்தால் தான் நான் நல்ல மனுஷரை தலையை கொடுக்கலாம்.
ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு நடத்தையினாலும் மாற்றாருக்கு என்ன நிலை வருது என்பதை உணர்ந்து விளைவடைந்து நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.